வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதுதான் நம்ம உள்ளுலகத்தையும் சரி, வெளியுலகத்தையும் சரி கட்டுப்படுத்துற நுட்பமான ஆற்றல்களை பற்றிய பண்டைய யோக அறிவியல். இது வெறும் தியரி கிடையாதுங்க. வாங்க நமக்குள்ள இருக்கிற அந்த பிரபஞ்ச சக்திகளை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு பயணம் போலாம். வாங்க இந்த விஷயத்த ஒரு ரொம்பவே மர்மமான பழமையான ஒரு மேற்கோளோட ஆரம்பிக்கலாம். ரிக்வேதம் என்ன சொல்லுது பாருங்க. கேட்கவே எப்படி இருக்கு இல்லையா? அமரத்துவம், ஒளி, கடவுளர்கள். ஆனா இங்க சொல்ற இந்த சோமம் அப்படின்னா உண்மையிலே என்ன? ஆமா, இதுதான் நம்மளோட முக்கியமான கேள்வி. இந்த சோமம்னா என்ன? அது ஏதாச்சும் ஒரு அதிசய செடியா? இல்ல ஒரு மேஜிக் ட்ரிங்கா? இல்ல, இதுக்கெல்லாம் மேல ரொம்ப ஆழமான மறைக்கப்பட்ட ஒரு அர்த்தம் இதுக்குள்ள இருக்கா? வாங்க இந்த அமரத்துவ ரகசியத்தை என்னன்னு பாத்தரலாம். ஓகே, இந்த மர்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ரெண்டே அடிப்படை சக்திகளை, அதாவது ஒண்ணுக்கொன்னு எதிரான சக்திகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான். அது வேற எதுவும் இல்ல, பிரபஞ்சத்தோட நெருப்பும் நீரும் தான். இப்ப நீங்க பார்க்கறது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இந்த அக்னி, சோமம் ரெண்டும் கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச யின், யான் மாதிரி தான். அக்னி அதுதான் நெருப்பு, வெப்பம், மாற்றம், சூரியன் இதையெல்லாம் குறிக்குது. அத உண்பவர்னு சொல்றாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் சோமம். அது நீர், குளிர்ச்சி, சந்தோஷம், சந்திரன் இதையெல்லாம் குறிக்கும். இத உண்ணப்படுவது அல்லது தெய்வீக அமிர்தம்னு சொல்றாங்க. நம்ம பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாத்துலயுமே இந்த ரெண்டு சக்திகளும் ஒரு பேலன்ஸ்ல இருக்கு. அந்த பேலன்ஸ் தான் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் சரி, நம்மளோட ஆன்மீக வளர்ச்சிக்கும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த அக்னிய இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? அது சும்மா எரியற நெருப்பு மட்டும் கிடையாதுங்க. அது ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் பாவல். வளர்ச்சி, மாற்றம், ஒரு உயர்நிலை விழிப்புணர்வு இது எல்லாத்தையும் உண்டாக்குற ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் இதுதான். சொல்லப்போனா நம்ம ஆன்மீக பயணத்தோட இன்ஜின் மாதிரி இது. அப்போ சோமம்னா என்ன? அது வெறும் தண்ணி மாதிரி ஒரு திரவமா? இல்ல, அது ஒரு உணர்வு நிலை. நம்ம தியானம் பண்ணும்போது கிடைக்கிற அந்த ஆனந்தம், நம்ம ஆன்மாவோட சாரம், நம்ம உணர்வோட உச்சக்கட்ட பேரின்பம், அதுதாங்க சோமம். நாம குடிக்க வேண்டிய அமிர்தம் இதுதான். ஆனா மஜா விஷயம் என்னன்னா, அது ஏற்கனவே நமக்குள்ள தான் இருக்கு. ஓகே, இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த ஆற்றல்கள் எல்லாம் எங்கிருந்து வருது? இங்கே தான் நம்ம தேடல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாறப்போகுது. இந்த ஆற்றல்களோட மூலத்தை திறக்க நாம ஒரு புனித நீரோட்டத்தை பத்தி பேசியே ஆகணும். தாந்திரீக யோகாவை பொறுத்த வரைக்கும் பாலியல் ஆற்றல் அப்படிங்கிறது வெறும் உடல் ரீதியான சந்தோஷத்துக்காக மட்டும் இல்ல, அது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆன்மீக கருவி. அதோட உண்மையான நோக்கம் என்னன்னா, நம்ம உணர்வு நிலையை பிரகாசமாக்கி நம்மள ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு போறது தான். பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஆற்றல் ரொம்ப சிம்பிளா பிரிஞ்சிருக்கும். ஆண் ஆற்றல் நெருப்போட சம்பந்தப்பட்டது, அதாவது வெப்பமா ஆக்ரோஷமா இருக்கும். பெண் ஆற்றல் நீரோட சம்பந்தப்பட்டது, குளிர்ச்சியா எதையும் ஏத்துக்கிற தன்மையோட இருக்கும். இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா இங்க தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. ஒரு முரண்பாடு. பாலியல் ஆற்றலுக்கு வரும்போது இந்த துருவங்கள் அப்படியே தலைகீழா மாறுது. எப்படி தெரியுமா? ஆணோட பாலியல் ஆற்றல், அதாவது விந்து, சந்திரன் மாதிரி குளிர்ச்சியான சோம ஆற்றலா, அதாவது சிவன் ஆற்றலா மாறுது. அதே சமயம் பெண்ணோட பாலியல் ஆற்றல் நெருப்பு மாதிரி வெப்பமான அக்னி ஆற்றலா, அதாவது சக்தி ஆற்றலா மாறுது. இந்த தலைகீழ் மாற்றம் தான் ஆன்மீக ரசவாதத்துக்கே ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. அப்போ இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த பாலியல் ஆற்றலை நாம எப்படி சோமமா மாத்துறது? அதுக்கு தான் ஒரு உள் ரசவாத செயல்முறை இருக்கு. அதாவது நம்ம உடல் ரீதியான ஒரு பொருளை ஒரு ஆன்மீக சாரமா மாத்துற ஒரு பயணம் இது. ஆயுர்வேதத்துல என்ன சொல்றாங்கன்னா, நாம சாப்பிடுற சாப்பாடு நம்ம உடம்புல 7 கட்டமா கொஞ்சம் கொஞ்சமா சுத்திகரிக்கப்படுது. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டோட சாரம் முதல்ல பிளாஸ்மாவா மாறும், அப்புறம் அதோட சாரம் ரத்தமா மாறும். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அது இன்னும் சக்தி வாய்ந்ததா மாறிட்டே போகும். இந்த முழு ப்ராசஸோட உச்சக்கட்டம் தான் இனப்பெருக்க திசு. பாருங்க, இந்த இனப்பெருக்கு திரவம் தான் நம்ம உடம்புலயே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள். ஏன் தெரியுமா? அது ஒரு புதிய உயிரையே உருவாக்கக்கூடிய சக்தி கொண்டது. அதனால அதுல மிகப்பெரிய ஆற்றல் அடங்கியிருக்கு. யோக பயிற்சியோட நோக்கமே இந்த ஆற்றலை வெளியில செலவு பண்ணாம இருக்கிறது தான். அப்போ இந்த ரகசியத்தோட சாவி என்ன தெரியுமா? இதுதான். இந்த மகா சக்தியை வெளியே விடாம உள்நோக்கி திருப்பி நம்ம முதுகுத்தண்டு வழியா மேல் நோக்கி நம்ம மூளையை நோக்கி கொண்டு போகணும். அங்கதான் அந்த மேஜிக் நடக்கும். அந்த ரசவாதம் முழுமையடையும். அந்த ஆற்றல் தெய்வீக அமிர்தமான சோமமா மாறும். சரி, இப்போ இந்த அக்னியும் சோமமும் ஒன்னு சேரும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சும்மா 2 சக்தி ஒன்னு சேர்றது மட்டும் இல்ல, இது ஒரு புதிய பரிமாணத்தையே உருவாக்குது. இதத்தான் சூரியனின் யோகம்னு சொல்றாங்க.
நெருப்பும் நீரும் ஒன்னா சேரும்போது ஒரு மூணாவது சக்தி உருவாகுது. அதுதான் வாயு, அதாவது காற்று இல்லனா பிராணன். இது நம்ம இதய சக்கரத்துல இருக்கு. இது நாம சாதாரணமா மூச்சு விடுறதில்ல. இது நமக்குள் உருவாகிற ஒரு புத்தம் புதிய ஆன்மீக உயிர் சக்தி. கடைசியா இந்த 3 சக்திகளும், அதாவது அக்னி, சோமம், வாயு, 3 ஒன்னு சேரும்போது அது சூர்யாவ, அதாவது நமக்குள்ள இருக்கிற உள் சூரியனை உருவாக்குது. இதுதான் நம்ம உணர்வோட தெய்வீக ஒளி, நம்ம உயிர் சக்தியோட அல்டிமேட் சோர்ஸ். கணபதி முனியோட இந்த வரிகள் இத ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. தலையின் தாமரைன்னு அவர் சொல்றது நம்ம மூளையில இருக்கிற சகசிராரா சக்கரத்தை. அங்கிருந்து வழியிற அமிர்தம்தான் நாம இவ்ளோ நேரம் பேசின அந்த சோமம். இப்படி நமக்குள்ளேயே நடக்கிற இந்த யாகம் நித்தியமானது. இதுதான் உண்மையான அமரத்துவம். அப்போ யோசிச்சு பாருங்க, அமரத்துவம்னா உடம்ப சாகாம வச்சுக்கிறது இல்ல போல. ஒருவேளை உண்மையான அமரத்துவம் அப்படிங்கிறது நம்ம உடம்பையே ஒரு கெமிக்கல் லேப் மாதிரி பயன்படுத்தி நம்மளோட சாதாரண சக்திகளை எல்லாம் ஒரு தெய்வீக உணர்வா மாத்துறது தானோ? இந்த உள்பயணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.